வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. கடக ராசி நேயர்களே மற்றும் லக்ன அன்பர்களே, நம்முடைய குரு பயிற்சி பலனை பத்தி பார்த்துருவோம். இந்த வருடம் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு குரு பகவான் வருகிறார் ஜூன் 1 தேதி. அப்ப உங்களுடைய ராசி லக்னத்துக்கு குரு பகவான் வந்தார் என்றால் குரு பகவான் உச்ச பலமாக அங்க வருகிறார். உச்ச நிலையில் குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உச்ச பலமாக மாறிவிடுவீர்கள். அந்த உச்ச பலத்தினுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு வரும். அப்ப எடுத்த காரியத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். இந்த வருடம் நான் இதை நினைச்சிருக்கேன், இதை பிளான் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா முடிச்சு காட்டுவீங்க. ஏன்னா குருவினுடைய அனுகிரகத்தோட, குருவினுடைய சப்போர்ட்டோட, குரு உங்கள் இடத்துல இருக்கிறதுனால நீங்க அதை வச்சு நீங்க செஞ்சு முடிப்பீங்க. கடகராசி நேயர்களே, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ குரு பகவானுடைய பார்வைகள் கிடையாது 4ஆம் இடம் வரைக்கும். ஆனால் உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை உண்டு. உங்க ராசியிலிருந்து உங்க ராசிக்கு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி மண்டலம் வருது. விருச்சிக ராசி மண்டலம் இருந்து 5ஆம் இடத்துல உங்களுக்கு பூர்வீக புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடம் பூர்வீகம். பூர்வீகத்தின் மூலியமாக சொத்துக்கள் மூலியமாக சில வரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கடக ராசிக்கு 7ஆம் இடமாகிய மகர ராசி மண்டலத்தின் மீது கதிர்வீச்சு விடுவதனால் திருமணம் தடங்கள்ல இருந்தவர்களுக்கு அனைவருக்கும் திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள்லாம் உண்டு. நிச்சயமாக திருமண சுப நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் மகர ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்வை பார்க்கிறார். குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்வைக்கு தான் அதிக பலன் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பார்வையாக 5ஆம் பார்வைக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்ப 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய மகர ராசி மண்டலத்தை பார்க்கும் பொழுது அப்ப திருமண வயதில் உடையவர்களுக்கு, திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தவர்களுக்கு, அனைத்து கடக ராசி மற்றும் லக்ன நேயர்கள் அனைவருக்கும் திருமணம் கைகூட காலகட்டமாக இந்த ஒரு வருடம் அமையும். பயன்படுத்திக்கங்க. நிச்சயமாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் குருப்பணஸ்தானம் ஆகிய மீன ராசி மண்டலத்தை பார்க்குகிறார் பார்வையாக, 9ஆம் பார்வையாக. அப்படி இருக்கும்பொழுது 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்ப குடுப்பணஸ்தானம் அங்க இயங்க ஆரம்பிக்கிறது. குடுப்பனை என்பது சனி பகவான் மூலியமாக தடுப்பணையாக இருந்தாலும் குரு பார்வை வருவதனால் இது குடுப்பனையாக மாறுகிறது. இவ்வளவு காலம் உங்களுக்கு தடுப்பணையாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது குடுப்பனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாராவது வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, நான் உனக்கு செய்யறேம்மா, ஒரு நாள் வரட்டும், ஒரு நேரம் வரட்டும், நான் செய்யறேன், இல்லை உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறேன், இல்லை உங்களுக்கு இந்த சீர் செய்யறேன், அது மாதிரி பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா இப்ப நீங்க கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். யாராவது உங்களுக்கு செய்யணும்னு பெண்டிங் வச்சிருந்தாங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர், உங்க அப்பாவோ உங்க தம்பியோ உங்க சகோதரனோ இல்லை உங்களுடைய கணவரோ உங்களுக்கு செய்யறேன்னு இல்லை உங்க பசங்க கூட சொல்லலாம், உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து இருந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடத்துல இப்போ உரிமையோட கேளுங்க, பாசத்தோட கேளுங்க, அன்பா கேளுங்க, பண்பா கேளுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம். கடக ராசியில் உள்ள, கடக லக்னத்தில் உள்ள நேயர்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது, ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா சொல்றாரு, பாசிட்டிவா சொல்றாரு, நல்லா சொல்றாரு, ஓகே. ஆனா சில பேருக்கு இது செட் ஆகாம இருக்கும்.
சில நேயர்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட் கொடுக்குறாங்க, என்னடான்னா ஏன் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க, சரிங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லாம இருக்கே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுடைய யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப யோகாதிபதி, இப்போ உங்களுடைய கடகராசியை பத்தி சந்திர பகவான் தான் யோகம். உங்களுக்கு கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான். அப்ப குரு வந்து அங்க சேராரு. அப்போ குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திர பகவானுடைய வீட்டுல குரு பகவான் வரும் பொழுது, அப்ப சந்திர பகவான் நீங்க ஆட்சியாக பெற்ற அந்த கடகராசி லக்னக்காரர்கள், அப்ப சந்திர பகவான் எப்படி இருக்கான்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு சந்திர பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்குரிய சந்திர பகவான் அந்த யோகத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் 5 சொல்லுவோம். அதுல யோகம் சொல்ற பாருங்க, அந்த யோகத்துல சந்திர பகவானுக்குன்னு சில யோகங்கள் உண்டு. அந்த யோகத்துல கட்டி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் லக்னங்கள் கண்டிப்பாக நான் சொல்ற பலனை விட அதிகமாக நடக்கும். அதே சந்திர பகவான் அவயோகமாக பெற்றிருந்தால் நான் சொல்ற பலனை விட பாதிக்கு பாதி குறைவா. அப்ப அவங்க தான் வந்து அந்த கேட்டாங்க இல்லையா, சில கமெண்ட் பண்ணாங்க பாருங்க, நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன் எங்களுக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது அப்ப அதனால உங்களுக்கு பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்க முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். உங்க பர்த் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலே போதும், நாங்க பர்த் சார்ட் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அந்த டேட் ஆஃப் பர்த் டைம்ல உங்களுக்கு யோகாதிபதி யார் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே நீங்க என்னுடைய சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, என்னுடைய கஸ்டமரா இருக்கிறீங்க, என்னோட ஃபாலோவரா இருக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய யோகாதிபதி யாருன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். உங்க டேட் ஆஃப் பர்த் டைமை கொடுங்க, அதை நான் கணிச்சு உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு நான் சொல்றேன். இப்ப பொதுவாக அந்த சந்திரன் வீட்டுக்கு கொண்ட கடகராசி லக்னக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் ஆட்சி பலமா வர ஆரம்பிச்சுங்களேன். இப்ப இது அபிரிவிதமான பலன்கள் ஏற்படுத்தும். நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு ஒரு 3 யோகங்கள் இருக்கு. அதிகண்டம் என்ற ஒரு யோகம், சுப்ரம் என்ற ஒரு யோகம், வஜ்ரம் என்ற ஒரு யோகம். இந்த 3 யோகத்துக்கும் யோகாதிபதி சந்திர பகவான். இப்ப நான் சொல்ற இந்த ப்ரெடிக்ஷன், இந்த குரு பயிற்சி வரும் பொழுது அந்த சந்திர பகவான் தசை கட்டி நடந்ததுன்னா இப்ப நான் சொல்ற பாருங்க, அதை விட 200 பங்கு அதிகமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலா பாக்குறது. இதுக்குதான் நான் வந்து குரு பயிற்சியை சொல்லிட்டு இதையும் உள்ள சொல்லணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோ முழுமையா பார்க்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சூட்சும விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை வந்து உங்க நண்பர்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதன் மூலியமாக ஒவ்வொருத்தருடைய யோகாதிபதி தெரிஞ்சு கொண்டு அந்த யோகாதிபதியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப குரு பயிற்சியினுடைய முழு பலன்களும் நம்ம சொல்லும் பொழுது இதையும் உங்களுக்குள்ள சொல்றதுதான் முழு வீடியோ பாருங்க சொல்லியிருக்கேன். இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஆபரணங்கள், தன்னுடைய குடுப்பனைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே குரு பகவான் வர்றதுனால உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உடலை ஹெல்த்தியா வச்சுப்பாங்க. ஏன்னா குருவினுடைய கதிர்வீச்சுக்கு வர்றதுனால நிறைய ஆன்மீக சிந்தனைகள், நிறைய விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆன்மீக சுற்றுலாக்கள்லாம் பயணிக்கக்கூடிய இந்த வருடங்கள் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமாக குடுப்பனை மூலியமாக, குடுப்பனை இயங்குச்சுன்னா தொழில் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தொழில் வளம் ஏற்படும். தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்கள் ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் தான் கொடுக்கும். ஏன்னா குரு பலமா இருக்கிறதுனால ராசி லக்னத்துக்கு இது வேலை செய்யறாங்க பாருங்க, நிறைய பேர் வேலையாட்கள் நிறைய கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க, நிறைய டெக்ஸ்டைல்ஸில் வேலை செய்கிறாங்க. காலையில் வேலைக்கு போகிறோம் சார், நைட்டு வீட்டுக்கு போகிறோம் சார், நாங்கள் எதை சார் கண்டோம், இதுதான் சார் எங்களுடைய பழப்பு, வருஷ கணக்கில் இப்படி தான் சார் போயிட்டுருக்கு, ஒரு லீவ் எடுத்துட்டு வெளியே போக முடியல, வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குரு ஆட்சி பலமாக வருகிறது. உங்களுடைய ஆட்சி பல குருவை பயன்படுத்தி கொண்டு வெளியே பயணிக்கலாம், வெளியே போகிறதுலாம் வாய்ப்பு உண்டு. உடுப்பரசானம் இயங்குது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய அதிகாரிகிட்ட கேளுங்க, வாயை திறந்து பொறுமையாக கேளுங்க. அவங்ககிட்ட வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, இல்லை சம்பள உயர்வு கொடுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரம்,
ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வந்து வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுயச்சாட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன், இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க, இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க, அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க, கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன்.
அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்ல இருந்து அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.